வணக்கம். தமிழக அரசுல இருந்து இப்போ ஒரு 21 முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த சில நிமிஷத்துல இதுல என்னென்ன இருக்குன்னு சுருக்கமா தெளிவா பார்த்துடலாம். வாங்க. ஆமாங்க, 1 2 இல்ல, மொத்தம் 21 அறிவிப்புகள். இதுல டிராவல் பண்றவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குன்னு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. சரி, ஒன்னு ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த 21 விஷயத்தையும் ரொம்ப குழப்பிக்காம உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நாங்க தொகுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். இதுல இருக்கிற எல்லா மேட்டரையும் நீங்க அப்டேட்டடா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மொத்த அப்டேட்ஸையும் நாம ஒரு 5 தலைப்புல பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஃபெஸ்டிவல் டைம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அப்புறம் புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அடுத்து எஜுகேஷன் எக்ஸாம் நியூஸ், டிரான்ஸ்போர்ட் அப்டேட்ஸ், கடைசியா நாம கவனமா இருக்க வேண்டிய சில வார்னிங்ஸ். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் பொங்கல் பண்டிகையை பத்தினது தான். பொங்கலுக்கு ஊருக்கு போறதுல இருந்து கவர்மெண்ட் கொடுக்குற பரிசு வரைக்கும் எல்லா முக்கியமான விஷயங்களையும் இப்ப பார்க்கலாம். பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு போறவங்களுக்காகவே கவர்மெண்ட் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அடேங்கப்பா, மொத்தம் 34,084 ஸ்பெஷல் பஸ் விட போறாங்களாம். குறிப்பா சென்னையில இருந்து ஜனவரி 9 இருந்து 14 வரைக்கும் 10,000க்கும் அதிகமான பஸ்ஸுகள் போகுது. அதே மாதிரி பொங்கல் முடிஞ்சு ஜனவரி 16 இருந்து 19 வரைக்கும் சென்னைக்கு திரும்பி வர 15,000க்கும் மேல பஸ்ஸுகள் இருக்கு. நீங்க டிராவல் பண்ணும்போது டிராஃபிக்ல மாட்டிக்காம இருக்கணும்னா OMR இல்லனா வண்டலூர் அவுட்டர் ரிங்லோட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த விஷயம் பொங்கல் பரிசு தொகுப்பு. இந்த வருஷம் கேஷ் கிஃப்டா 3,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இந்த 3,000 ரூபாய் பணத்தோட சேர்த்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு, இது எல்லாமே அந்த தொகுப்புல இருக்கும். இந்த திட்டம் வர்ற ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சரால தொடங்கி வைக்கப்படுது. சரி, பொங்கல் அனௌன்ஸ்மெண்ட்ஸை பார்த்தாச்சு. இப்போ மக்களோட லாங் டேர்ம் பெனிஃபிட்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற சில முக்கியமான புது ஸ்கீம்ஸை பத்தி பார்க்கலாம். உங்கள் கனவை சொல்லுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீம் கொண்டு வராங்க. இதுல என்னன்னா 50,000 வாலண்டியர்ஸ் வீடு வீடா வந்து மக்களோட தேவைகள், அவங்களோட கனவுகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த திட்டம் ஜனவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்காக ஒரு வெப்சைட்டும் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அந்த புது பென்ஷன் ஸ்கீமுக்கு இப்போ கேபினட் ஓகே சொல்லிருச்சு. இந்த உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் படி கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% பென்ஷனா கிடைக்கும். ஒருவேளை பென்ஷனர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு 60% கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணிக்கொடையும் கிடைக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஏரியா. எஜுகேஷன் எக்ஸாம் சம்பந்தமான லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்திரலாமா? எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான CUET எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண கடைசி தேதி ஜனவரி 30. ஃபேஷன் டெக்னாலஜி NIFT எக்ஸாம்க்கு ஜனவரி 13. அதோட CBSE 10th எக்ஸாம், CA இன்டர்மீடியட் எக்ஸாம், இதுக்கெல்லாம் புது டேட்ஸ் கூட வந்திருக்கு. வேணும்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஜுகேஷன்ல ஒரு பெரிய சேஞ்ச். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு புது சிலபஸ் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இதை டிராஃப்டா ரிலீஸ் பண்ணி பப்ளிக், டீச்சர்ஸ், எஜுகேஷனிஸ்ட் கிட்ட இருந்து கருத்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, எஜுகேஷன் நியூஸ் முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிராவல் அப்டேட்ஸ். நீங்க எங்கேயாச்சும் பயணம் போற ஐடியால இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பஸ் மாதிரியே பொங்கல் கூட்டத்தை சமாளிக்க சதர்ன் ரயில்வேயும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நாகர்கோவில்ல இருந்து தாம்பரம், தாம்பரத்துல இருந்து கன்னியாகுமரி, இந்த மாதிரி ரூட்ல சில குறிப்பிட்ட தேதிகள்ல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஓடும். நீங்க டிராவல் பிளான் பண்றீங்கன்னா இந்த டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டுற எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ். இனிமே ஃபாஸ்டாக் வாங்குறது ரொம்ப ஈஸி. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து KYC பண்ற வேலை கிடையாது. பேங்க்ஸே டைரக்டா வாகன் வெப்சைட்ல உங்க வண்டி டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு முன்ன விட வேகமா புது ஃபாஸ்டாக் கொடுத்துருவாங்க. என்விரான்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக எலக்ட்ரிக் வண்டிகளை என்கரேஜ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு இப்போ ஒரு சூப்பர் பூஸ்ட். எலக்ட்ரிக் வண்டிகளுக்கான 100% ரோட் டாக்ஸ் விலக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 31, 2027 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். கடைசியா நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பப்ளிக் வார்னிங்ஸ். தப்பான தகவல்கள்ல இருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் டெய்லி ஏகப்பட்ட நியூஸ் வருது போகுது. அதையெல்லாம் அப்படி நம்பிடலாமா? இப்போ ரீசெண்டா வைரலான சில வதந்திகளோட உண்மை என்னன்னு பார்த்துடலாம். உதாரணத்துக்கு, கவர்மெண்ட் 10 கிராம் தங்கம் ஃப்ரீயா கொடுக்குதுன்னு ஒரு மெசேஜ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா அது சுத்த பொய். PIB, அதாவது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவே இது ஒரு ஃபேக் நியூஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மார்ச் 2026க்குள்ள 500 ரூபாய் நோட்டுகளை நிறுத்த போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, அதுவும் ஒரு வதந்தி தான். இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத செய்திகளை நம்பி யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்னு கவர்மெண்டே சொல்லியிருக்கு. கடைசியா சில குவிக் ரிமைண்டர்ஸ்.
ஜனவரி 25, 26, 27 இந்த 3 நாளும் பேங்க்குக்கு தொடர் விடுமுறை. இப்ப இருக்கிற நிலைமையில ஈரான் நாட்டுக்கு போறத தவிர்க்க சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட் பிப்ரவரி 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஜனவரி 10 வரைக்கும் தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த 21 முக்கியமான அறிவிப்புகளையும் நாம இப்ப பார்த்துட்டோம். இதுல எந்த அறிவிப்பு உங்களோட வாழ்க்கையில இல்லனா உங்க குடும்பத்தோட பிளான்ஸ்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.